بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனது ஸலாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் இந்த சிறப்பான மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக அல்லாஹு தாலா நம்மீது கொண்ட கருணை அன்பின் காரணமாக புனிதமிகு ரமலான் மாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அந்த ரமலான் மாதத்தின் 5வது நோன்பை நோற்ற நிலைமையில் நாம் இந்த ஜும்மாவுடைய உரைக்காக வேண்டி கடமைக்காக வேண்டி அமர்ந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஜும்மாவுடைய உரையில் மன்னிப்பை ஏங்கும் உள்ளம் ஒவ்வொரு அடியானும் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை ஆதரவு வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே தமது தவறுகளுக்காக வேண்டி பாவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தௌபா இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய நோன்பு, ரமதானிலே நாம் செய்யக்கூடிய சில வணக்க வழிபாடுகளை பற்றி குறிப்பிடும் பொழுது மன்னிப்போடு சம்பந்தப்படுத்தி சொல்லிருக்கிறார்கள். ரமதானிலே நாம் நோக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்பும் நமது முன்பாவங்களுக்கு மன்னிப்பாக ஆகிவிடுகிறது. மன் ஸாம ரமதான் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமதானிலே ஈமானுடனும் நன்மை எதிர்பார்த்து நோன்பு நோட்கிறாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ரிலிருந்து மகரிப் வரைக்கும் சுமார் 14 மணித்தியாலங்கள் நோன்பிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை ஆதரவு வைக்க வேண்டும். நமது முன்பாவங்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த நோன்பை மன்னிப்பாக ஆக்க வேண்டும். அதே போன்று மன் காம ரமதான் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமதானில் இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறாரோ, தொழுகையில் குர்ஆன் திலாவத்தின் மூலமாக நின்று வணங்கக்கூடியவர், அவருடைய முன்பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. எனவே நாம் ஒவ்வொரு நாளும் இரவு வணக்கத்திலே ஈடுபடுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் நாங்கள் ஆதரவு வைக்க வேண்டும். அதேபோல லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்கக்கூடியவருக்கும் முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி சொல்லிவிட்டு இன்னொரு எச்சரிக்கையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ரகிம அன்ஃபு ரஜுலின், ஒரு மனிதனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும், அவனுக்கு நஷ்டம் என்று சொல்கிறார்கள். யார் தெரியுமா? யார் ரமதான் மாதத்தை அடைந்து ரமதான் அவனை விட்டும் விடை பெற்று செல்லும் பொழுது அந்த அடியானுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவன் நஷ்டம் அடைந்து விட்டான், அவன் அதாவது கேவலம் அடைந்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த ரமதானுடைய நோன்பின் மூலமாக
ரமதானிலே நாம் செய்யக்கூடிய இரவு நேர வணக்கங்களின் மூலமாக, லைலத்துல் கத்ருடைய இரவை தேடி நாம் செய்யக்கூடிய வணக்கங்களின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அதை நாம் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, பாவங்களை பொறுத்த மட்டிலே, அதாவது அறிஞர்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறார்கள். ஒன்று அல் கபாயிர், பெரும் பாவங்கள், அடுத்ததாக அஸ்ஸகாயிர், சிறிய பாவங்கள் என்று இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு அடியான் செய்யக்கூடிய சிறிய பாவங்கள் தௌபாவின் மூலமாகவும் மன்னிக்கப்படும், அவன் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய இஸ்திக்ஃபாரின் மூலமாகவும் மன்னிக்கப்படும். அதே போன்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அடியானின் மீது அன்பு கொண்டிருக்கிறான். அருளை அந்த அடியானுக்கு வழங்க அல்லாஹு தஆலா நாடுகிறான். அதனால் ஒவ்வொரு அடியானும் ஒவ்வொரு நாளும் கடமையான தொழுகையை தொழுகிறான். அஸ்ஸலவாத்துல் ஹம்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு அடியான் 5 நேர தொழுகையை தொழுகிறான் என்று சொன்னால் ஒவ்வொரு தொழுகையும் இடைப்பட்ட அந்த நேரத்திற்கு அவனுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படுகின்றன. அவன் செய்த சிறிய பாவங்களுக்கு, அவன் செய்யக்கூடிய சிறிய பாவங்களுக்கு கடமையான தொழுகைகள் சரிவர நாம் நிறைவேற்றினால் நமது சிறிய பாவங்களுக்கு அது பரிகாரமாக ஆகிவிடுகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதே போன்று நாம் செய்யக்கூடிய வுது, ஒரு மனிதன் உம்ரா செய்கிறான், அடுத்த உம்ரா வரைக்கும் அவருடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதே நாம் நோக்கக்கூடிய நோன்பு, நின்று வழங்கக்கூடிய அந்த இரவு நேர தொழுகைகள் நமது சிறிய பாவங்களுக்கு மன்னிப்பாக ஆகிவிடுகின்றன. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல் கபாயிர் என்று சொல்லக்கூடிய பெரும் பாவங்களுக்கு நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் மீள வேண்டும். எப்பொழுதும் நாம் செய்த பெரும் பாவங்களுக்கு நமது உள்ளங்கள் அல்லாஹ்வின் மன்னிப்பின் பக்கம் ஏங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், ஆதரவு வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, பெரும் பாவம் என்று சொன்னால் அதற்கு அறிஞர்கள் பல விளக்கங்கள் சொல்கிறார்கள். அல் குர்ஆனிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலும் என்னென்ன பாவங்கள், அதாவது சாபத்தை பெற்றுத்தரும், அல்லாஹ்வுடைய லானத்தை, அல்லாஹ்வின் தூதருடைய சாபத்தை, லானத்தை பெற்றுத்தருமோ அந்த பாவங்கள் பெரும் பாவங்கள் என்று சொல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தரக்கூடிய பாவங்கள், சில பாவங்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான், இந்த பாவங்களை செய்தால் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த பாவங்களை செய்தால் இறை கோபம் உங்களுக்கு ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாவங்கள் பெரும் பாவங்களாக இருக்கிறது. அதே உலகத்திலே இந்தெந்த பாவங்களுக்கு, அதாவது மார்க்கத்திலே ஹத்துகள், குற்றவியல் தண்டனைகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாவங்கள் பெரும் பாவங்கள். உதாரணமாக சொல்வதென்று சொன்னால், ஒரு மனிதன் கொலை செய்தால் அந்த கொலைக்குரிய தண்டனை அவனுக்கு நிறைவேற்றப்பட வேண்டும், அது பெரும் பாவம். ஒரு மனிதன் ஜினா செய்கிறான், விபச்சாரம் செய்தால், அவன் திருமணம் முடித்தால் ஒரு ஹத் இருக்கிறது, ஒரு தண்டனை இருக்கிறது. திருமணம் முடிக்காத நிலைமையில் விபச்சாரம் செய்தால் அதற்கு ஒரு தண்டனை இருக்கிறது. அப்ப இது பெரும் பாவம். ஒரு மனிதன் மதுபானம் அருந்துகிறான் என்று சொன்னால் அதற்கு ஹத் இருக்கிறது. அப்ப இதுவெல்லாம் பெரும் பாவங்களாக இருக்கிறது. உலகத்திலே அந்த பாவங்களுக்கு ஹத்துகள் நிர்ணயிக்கப்பட்ட பாவங்கள் பெரும் பாவங்கள். அதே போன்று மறுமையில் அல்லாஹு தஆலா சில பாவங்களை, அதாவது எச்சரிக்கை செய்திருக்கிறான். நாம் அல் குர்ஆனிலே பார்க்கிறோம், வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, புறம் பேசக்கூடியவர்கள், கோல் சொல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு அழிவு இருக்கிறது. வைலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு வயல், அல்லாஹ்வுடைய அந்த வயல் என்ற நரகம் இருக்கிறது, அல்லது அவர்களுக்கு கேடு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அப்ப இதுவெல்லாம் பெரும் பாவங்கள். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட பெரும் பாவங்களுக்கு நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்துதான் ஆக வேண்டும். சில ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள்
அதாவது நீங்கள் உங்களை அழித்துவிடக்கூடிய 7 பெரும் பாவங்களை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள், தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் 70 பாவங்களை பெரும் பாவங்களாக நமக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பெரும் பாவம் நிகழ்ந்துவிட்டால் அல்லது சிறிய பாவங்களாக இருக்கலாம், எப்பொழுதும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், தௌபா இஸ்திக்பார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா தன்னை அல் குர்ஆனிலே எப்படி அடையாளப்படுத்துகிறான்? அவனுக்கு பல பெயர்கள் இருக்கிறது, பல சிஃபாத்துகள், பல பண்புகள் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் அதிகமான இடங்களில் தன்னை கஃபூர் என்று அடையாளப்படுத்துகிறான், மன்னிப்பாளன். கஃபார் என்று அடையாளப்படுத்துகிறான். அதே போன்று அதிகமான வசனங்களை பார்க்கும் பொழுது வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹு தஆலா எந்தெந்த இடத்தில் தன்னை மன்னிப்பாளன் என்று தனது அடியார்களுக்கு அடையாளப்படுத்துகிறானோ அதனுடன் சேர்த்து தன்னை, அதாவது இரக்கமுள்ளவன், கருணையாளன் என்ற அந்த பெயரையும் அந்த பண்பையும் நமக்கு சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, நாம் அல் குர்ஆனிலே பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா நமக்கு அவனுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் எந்த அளவு ஆர்வம் ஊட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் மாஇதாவை நாங்கள் படிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஃபலா யதூபூன இலல்லாஹ் வயஸ்தக்ஃபிரூனஹு, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய மாட்டார்களா? தங்களுடைய பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க மாட்டார்களா? அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் திரும்ப மாட்டார்களா? வயஸ்தக்ஃபிரூனஹு, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க மாட்டார்களா? வல்லாஹு கஃபூருர் ரஹீம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் மன்னிப்பாளன், கருணையாளன் என்று நமக்கு சொல்கிறான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் உங்களுடைய சமுதாயத்துக்கு சொல்லுங்கள், அல்லாஹ் எப்படி அழைக்கிறான் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா எப்படி கருணையாளர். யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட, பாவங்கள் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹு தஆலா அழைக்கிறான். அழைத்து சொல்லுகிறான் என்ன தெரியுமா? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில், அல்லாஹ்வுடைய கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நீங்கள் பாவம் செய்திருக்கலாம், அறிந்தோ அறியாமலோ நீங்கள் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கலாம். ஆனால் பாவங்களை செய்துவிட்டு நாம் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பிலிருந்து நாங்கள் விலகிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பில், அவனுடைய கருணையில் நாம் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அடியார்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறான். எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். இணை வைப்பாக இருக்கலாம், பெரும் பாவங்களாக இருக்கலாம், சிறிய பாவங்களாக இருக்கலாம், அனைத்து பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். அப்ப அல்லாஹ் நம்மை மன்னிக்கிறான் என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் விரைய வேண்டும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் நாங்கள் விரைய வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை ஆதரவு வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாங்கள் ஆசை வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹதீஸுல் குதுசியாக சொல்கிறார்கள், இன்னக்கும் துஹ்திஊன பில்லைலி வன்னஹார், அல்லாஹ் தனது அடியார்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் இரவு பகலாக பாவம் செய்கிறீர்கள், இரவிலும் பாவம் செய்கிறீர்கள், பகலிலும் தவறு செய்கிறீர்கள். வஅன அக்ஃபிரு லக்கும், நான் உங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருக்கிறேன், உங்களுடைய பாவங்களை நான் மன்னித்துக் கொண்டே இருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய பாவங்கள் வானத்துடைய முகட்டை அடைந்தாலும் அல்லாஹ்வுக்கு எனக்கு இணை வைக்காமல் தூய்மையான தௌபாவாக, பாவ மன்னிப்பாக,
என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் நான் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா ரஹீம், கருணையாளன். அன்புக்குரியவர்களே, அதாவது நபித்தோழர்களுடைய சில வரலாறுகளை படிக்கும் பொழுது அவர்களுடைய உள்ளங்கள் மன்னிப்பின் பக்கம் எந்தளவு ஏங்கிருக்கிறது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் எந்தளவு அவர்கள் விரைந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறானே, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்தி வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ்வுடைய உங்களுடைய ரப்பின் மன்னிப்பின் பால் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். உங்களுடைய ரப்பின் மன்னிப்பின் பால் நீங்கள் விரைந்து வாருங்கள். வஸாரிஉ, சாரிஉ என்று சொன்னால் அதாவது அமைதியாக அல்ல, மெதுவாக அல்ல, விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா அழைப்பு விடுக்கிறான். அன்புக்குரியவர்களே, சில நபித்தோழர்களுடைய வரலாறுகளை படிக்கும் பொழுது அவர்களுடைய பாவ மன்னிப்பு, அவர்களுடைய தௌபா எந்த அளவு மகத்தானதாக இருக்கிறது, அவர்கள் எவ்வளவு பயந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் தௌபாவுடைய நிபந்தனைகளை பார்க்கும் பொழுது குர்ஆன் ஹதீஸ் இருந்த அறிஞர்கள் சில நிபந்தனைகளை சொல்கிறார்கள். முக்கியமாக ஒவ்வொருவரும் தௌபா செய்யும் பொழுது, பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அவரிடத்தில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், உள தூய்மை இருக்க வேண்டும். உள தூய்மையுடன் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் என்னென்ன பாவங்களை செய்து கொண்டிருந்தாரோ, எதற்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கிறாரோ, தௌபா கேட்கிறாரோ, அந்த பாவத்தை அல்லாஹ்வுக்காக விட வேண்டும், அல்லாஹ்வுக்காக விட வேண்டும். உதாரணமாக சொல்வதென்று சொன்னால், ஒருவர் மதுபானம் அருந்தக்கூடியவராக இருக்கிறார், அது பெரும் பாவமாக இருக்கிறது. அந்த பாவத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி விட வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டுத்தான் தௌபா செய்ய வேண்டும். உதாரணமாக டாக்டர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் தொடர்ந்து மதுபானம் அருந்தினால் உங்களுடைய உடம்புக்கு உயிருக்கு கேடு வரும் என்று டாக்டர் சொல்லி அதற்காக வேண்டி இவர் விட்டால் இவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி விடவில்லை, இவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி விடவில்லை. எனவே ஒவ்வொரு பாவங்களையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி விட வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, என்ன பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாரோ செய்தாரோ அந்த பாவத்தின் பக்கம் நான் திரும்ப மீள மாட்டேன் என்ற ஒரு உறுதிமானத்தை அவர் தனக்கும் ரப்புக்கும் இடையில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே சிதுகுன்னியா, உண்மையான எண்ணமாக, உண்மையான வார்த்தையாக அவர் சொல்ல வேண்டும், யா அல்லாஹ், இந்த பாவத்திலிருந்து நான் இந்த பாவத்தை உனக்காக வேண்டி விட்டுவிட்டேன், இந்த பாவத்தின் பக்கம் நான் திரும்ப மீள மாட்டேன். ஒருவர் வட்டி எடுத்துக் கொண்டிருந்தார், வட்டியுடன் சம்பந்தப்பட்டிருந்தார் என்றால் வட்டியை விட வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி திரும்ப தனக்கும் ரப்புக்கும் இடையில் ஒரு உறுதிமானம், ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், வட்டி என்ற பெரும் பாவத்தின் பக்கம் நான் திரும்ப மீள மாட்டேன் என்ற உறுதியை எடுத்துக்கொண்டு அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கிறது, அந்நதம். பாவத்தை பற்றி மனம் வருந்த வேண்டும், கவலை ஏற்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு தப்பை ஒரு பாவத்தை செய்து விட்டேன் என்று சொன்னால், கடந்த காலங்களில் நான் என்னென்ன பாவங்களை செய்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த பாவங்களை பற்றிய கவலை உள்ளத்திலே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்நதமு தௌபா என்று சொன்னார்கள். அந்நதமு தௌபா, ஒரு அடியான் தன்னுடைய பாவத்தை நினைத்து மனம் வருந்துகிறான் என்று சொன்னால் அது உண்மையான தௌபாவாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, சஹாபாக்களில் அதாவது மாஇஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் தஹ்ஹிர்னி, என்னை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள், என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள், மாயிஸே திரும்பி சென்று விடு, நீ ஏதாவது தப்பு தவறுகள் செய்திருந்தால் இஸ்தக்ஃபிரி வதூப், அதாவது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள், அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு விடு என்று சொல்கிறார்கள். இரண்டாவது தடவை வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் தஹ்ஹிர்னி, என்னை சுத்தப்படுத்துங்கள். அதே வார்த்தையை நபி அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். மூன்றாவது தடவை வருகிறார், தஹ்ஹிர்னி யா ரசூலல்லாஹ், என்னை தூய்மைப்படுத்துங்கள். இப்படி வந்து கொண்டே இருக்கிறார். என்ன காரணம்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் மன்னிப்பின் பக்கம் ஏங்கிய உள்ளம்,
மாஇஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய உள்ளம் அல்லாஹ்வின் மன்னிப்பின் பக்கம், தௌபாவின் பக்கம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் திரும்ப திரும்ப வருகிறார்கள். 4வது தடவை வந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தனது தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், மாஇஸை கொஞ்சம் கவனியுங்கள், அவருக்கு ஏதாவது பைத்தியம் பிடித்திருக்கிறதா, அல்லது இவர் மதுபானம் மறந்திருக்கிறாரா, போதையில் இருக்கிறாரா, திரும்ப திரும்ப வந்து சொல்கிறார், என்னை சுத்தப்படுத்துங்கள், என்னை தூய்மைப்படுத்துங்கள். அவர் சொல்லுகிறார், என்னை தூய்மைப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அதன் பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், மாஇஸே எதிலிருந்து உன்னை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மினஸ்ஸினா, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், விபச்சாரம் என்ற பெரும் பாவத்தை செய்து விட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ். அதற்கு பின்னால் அவருக்குரிய ஹத்து, அந்த விபச்சாரத்துக்குரிய ஹத்து தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஇஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹுடைய தௌபாவை பற்றி தோழர்களை பார்த்து சொல்கிறார், மாஇஸ் எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பை பெற்றார் தெரியுமா? மாஇஸுடைய தௌபா இருக்கிறதே, ஒரு உம்மத்துக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டாலும் அந்த தௌபா போதும் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். மாஇஸ் இப்னு மாலிக் அல்லாஹ்விடத்திலே அவர் உள்ளம் உருகி கேட்ட அந்த தௌபா இருக்கிறதே, ஒரு உம்மத், ஒரு சமுதாயத்திற்கு அந்த தௌபாவை பகிர்ந்தளித்தால் அவர்களுக்கு போதுமானது என்று சொல்கிறார்கள். சிறு காலங்கள் செல்கிறது, காமிதியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி வருகிறாள். ஒரு பெண்மணி அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வருகிறாள். வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் கர்ப்பமாக இருக்கிறேன், விபச்சாரத்திலே ஈடுபட்டு விட்டேன் என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ திரும்பி சென்று விடு, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள் என்று சொல்கிறார்கள். அந்த பெண்மணி என்ன சொல்கிறாள் தெரியுமா? அந்த காமிதியா கோத்திரத்தை சேர்ந்த பெண்மணி சொல்கிறாள், அல்லாஹ்வின் தூதரே, மாஇஸை எப்படி திருப்பி திருப்பி அனுப்பினீர்களோ என்னை நீங்கள் திருப்பி அனுப்ப பார்க்கிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப அவருடைய உள்ளத்திலே எவ்வளவு ஏக்கம் இருக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் எந்த அளவு ஏக்கம் இருந்திருக்கிறது. அந்த பெண்மணி சொல்கிறாள், மாஇஸை எப்படி திருப்பி அனுப்பினீர்களோ என்னையும் நீங்கள் திருப்பி அனுப்ப பார்க்கிறீர்களே யா ரசூலல்லாஹ். அந்த பெண்மணிக்கும், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய குழந்தையை பெற்றதன் பின்னால் நீ திரும்பி வா என்று சொல்கிறார்கள். குழந்தை பெற்றதன் பின்னால் திரும்பி வருகிறாள். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, மனம் மாறவில்லை, அல்லாஹ்வின் மன்னிப்பின் பக்கம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. கை குழந்தையை சுமந்து கொண்டு அந்த பெண்மணி வருகிறாள். அல்லாஹ்வின் தூதரே, குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன், எனக்குரிய ஹத்தை நிறைவேற்றுங்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நான் பெற வேண்டும் என்று அந்த பெண்மணி சொல்கிறாள். திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் திரும்ப அனுப்புகிறார்கள். அந்த குழந்தை அந்த பால் குடியை மறந்ததன் பின்னால் நீ வாரும் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, 2 வருடங்களுக்கு பின்னால் அந்த பெண்மணி வருகிறாள். அவளுக்குரிய, அந்த பெண்மணிக்குரிய தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். நாம் ஹதீஸ் கிரந்தங்களை படிக்கும் பொழுது அந்த பெண்ணுக்குரிய தண்டனையை நிறைவேற்றும் பொழுது, அதாவது சில நபித்தோழர்கள் என்ன செய்கிறார் தெரியுமா? மனிதன் அமைப்பிலே அந்த ஹத்தை நிறைவேற்றும் பொழுது அந்த பெண்ணுடைய உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய இரத்தம் சில நபித்தோழர்களுடைய உடலிலே பட்டு விடுகிறது. என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர்கள் ஏசி விடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த பெண்ணுடைய ஹத்தை நிறைவேற்றியதன் பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்காக வேண்டி ஜனாசா தொழுகையை நடத்துகிறார்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணிக்காக நீங்கள் தொழுகை நடத்த வேண்டுமா என்று கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதிலை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், யா உமர், இந்த பெண்மணியுடைய தௌபாவை நீங்கள் இப்படி புரிந்து விட்டீர்களே, எப்படிப்பட்ட தௌபாவை இந்த பெண்மணி பெற்றிருக்கார் தெரியுமா? எப்படியான மன்னிப்பை இந்த பெண்மணி பெற்றிருக்கிறார் தெரியுமா? இந்த பெண்மணியுடைய தௌபாவை
மதீனாவிலே 70 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டால் அவர்களுடைய பாவங்களுக்கு அந்த தௌபா போதுமானது என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட மகத்தான தௌபாவை பெற்ற நிலைமையில் இந்த பெண்மணி இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதுவெல்லாம் நமக்கு எதை எடுத்து காட்டுகிறது? அவர்கள் மனிதன் என்ற அமைப்பிலே பாவம் செய்தார்கள். அந்த பாவத்திலிருந்து அவர்கள் மீண்டு அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் எந்த அளவு ஆதரவு வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாம் பெறாமல் நாம் மரணிக்க கூடாது. பாவ சுமைகளுடன் பாவ கரைகளுடன் நான் அல்லாஹ்வை சந்திக்க கூடாது என்று அவர்கள் விரும்பினார்கள். அதனால் தான் உலகத்திலே அவர்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள். என அன்புக்குரியவர்களே, அதிகமாக நாம் எவ்வளவு தப்பு தவறுகள் செய்திருப்போம், பாவங்கள் செய்திருப்போம், அல்லாஹ்வுடைய கடமைகளில் பொடுபோக்கு செய்திருப்போம். அனைத்து பாவங்களுக்கும் நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே அவனுடைய மன்னிப்பின் பக்கம் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கிறான். நாம் எவ்வளவு தவறுகள் தப்புகள் செய்திருப்போம். நாம் உடனடியாக அல்லாஹ்விடத்திலே நமது பாவங்களுக்காக வேண்டி தௌபா செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் அல் குர்ஆனிலே பல வசனங்களை படிக்கிறோம். அல்லாஹு தஆலா ஷிர்கை பற்றி சொல்கிறான். ஷிர்குடைய இணை வைப்புடைய எச்சரிக்கையை சொல்கிறான். யார் ஷிர்கை செய்கிறாரோ, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ, அவர் நரகத்திலே நுழைவார். அவருடைய நன்மைகள் அழிந்துவிடும். அவர் சுவர்க்கம் நுழைய மாட்டார். இப்படியான பல எச்சரிக்கைகளை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். நாம் அந்த குர்ஆனுடைய வசனங்களை படிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு பயம் ஏற்படுகிறதா? யாரெல்லாம் ஷிர்க்குடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ, இணை வைப்புடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறதா? நான் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டேனே, என்னுடைய வார்த்தைகளின் மூலமாக, என்னுடைய செயல்களின் மூலமாக அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டேனே, இந்த இணை வைப்பிலிருந்து நான் மீளக்கூடாதா? அல்லாஹ்விடத்திலே நான் தௌபா செய்யக்கூடாதா? தௌபா செய்து நான் மீள வேண்டுமே என்ற அச்சம் ஏற்படுகிறதா? அன்புக்குரியவர்களே, சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸிலே எப்பொழுதும் இருக்கக்கூடியவர்கள். சூரத்துல் ஹுஜராத்துடைய 2வது வசனம் இறங்குகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபியி. இறை விசுவாசிகளே, இறை நம்பிக்கையாளர்களே, நபியுடைய குரலை விட உங்களுடைய குரல்களை உயர்த்த வேண்டாம் என்ற அந்த வசனம் இறங்குகிறது. நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும் பொழுது அவருடைய குரலை விட, அவருடைய சப்தத்தை விட உங்களுடைய சப்தங்களை உயர்த்த வேண்டாம். அப்படி உயர்த்தினால் உங்களை அறியாமலே உங்களுடைய அமல்கள் வீணாகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய இறை வசனம் இறங்குகிறது. அன்புக்குரியவர்களே, சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த வசனத்தை கேட்டவுடன் உடனே வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள். வீட்டுக்கு சென்று அவர்கள் தன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன்? இயற்கையிலே சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேசினால் உயர்ந்த தொனியில் தான் பேசுவார்கள். அவருடைய இயற்கை அது. நான் அழிந்து விட்டேன், அனமின் அஹ்லின் நார், நான் நரகத்துக்குரியவனாக மாறிவிட்டேனே, அல்லாஹ்வின் தூதருடைய சபையில் அவருக்கு முன்னால் நான் பல தடவைகள் என்னுடைய சத்தத்தை உயர்த்தி பேசியிருக்கிறேனே என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறார். எந்த அளவுக்கு தெரியுமா? அவர் மஸ்ஜிதுக்கு கூட வரவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தினங்கள் பார்க்கிறார்கள், எப்பொழுதும் சாபித் இப்னு கைஸ் மஸ்ஜிதிலே இருப்பாரே, ஏன் வரவில்லை? அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
சாத் ரலியல்லாஹு அவளை பார்த்து சொல்கிறார்கள், சாதே சாபித்தை போய் பாருங்கள், அவருக்கு என்ன நடந்திருக்கிறது, அவர் சுகையினமாக இருக்கிறாரா என்று கேட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் போகிறார்கள். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டிலே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். அனமின் அஹ்லின் நார், நான் நரகத்துக்குரியவனாக மாறிவிட்டேன். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, சாபித்தே என்ன நடந்தது? அவர் சொல்கிறார், இப்படி அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்படியான வசனம் வந்திருக்கிறது. நான் நபி அவர்களுக்கு முன்னால் என்னுடைய சப்தத்தை உயர்த்தி பேசியிருக்கிறேன். எனவே அனமின் அஹ்லின் நார், நான் நரகத்துக்குரியவனாக மாறிவிட்டேனே என்று சொல்கிறார். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள், சாபித் இப்னு கைஸ் இப்படி சொல்கிறார். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், நீங்கள் சாபித்திடம் போய் சொல்லுங்கள், அவர் நரகத்துக்குரியவர் அல்ல, பலா உவ மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சுவர்க்கத்துக்குரியவர் என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் எல்லாம் எப்பொழுதும் சாபித் இப்னு கைஸை நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம், அவர் எங்களுக்கு மத்தியில் இருக்கும் போதெல்லாம் நாங்கள் என்ன நினைப்போம் தெரியுமா? சுவர்க்கத்துக்குரிய ஒரு மனிதர் நமக்கு முன்னால் இருக்கிறார், நம்முடன் இருக்கிறார் என்று நாங்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்வோம் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அல் குர்ஆனுடைய வசனம் அவர்களுடைய உள்ளத்திலே எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, எவ்வளவு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நாம் எவ்வளவு பாவங்களை செய்கிறோம், எவ்வளவு பெரும் பாவங்களை செய்திருக்கிறோம். வட்டியுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறோம், புறம் பேசியிருக்கிறோம், அடுத்தவர்களை பற்றி அவதூறு சொல்லிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பொய் பேசியிருக்கிறோம். நம்மை மூலமாக எவ்வளவு அநியாயங்கள் நடந்திருக்கிறது. எப்பொழுதாவது ஒரு பயம் வந்திருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, குர்ஆனுடைய வசனங்களை படிக்கும் பொழுது அவர்களுடைய உள்ளத்திலே தாக்கம் ஏற்பட வேண்டும். உடனே அல்லாஹ்வின் மன்னிப்பின் பக்கம் அவர்கள் விரைய வேண்டும். யாரெல்லாம் தொழுகையில் பொடுபோக்கு செய்து கொண்டிருக்கிறார்களோ, குர்ஆனிலே அவர்கள் படிக்கவில்லையா? மா ஸலககும் ஃபீ ஸகர், தொழாதவர்கள், தொழுகையிலே பொடுபோக்கு செய்தவர்கள் சக்கர் என்ற நரகத்திலே அவர்கள் வீழ்ந்து கிடப்பார்கள். ஃபவைலுல் லில் முஸல்லீன், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தொழக்கூடியவர்களுக்கு கேடு என்று சொல்கிறான். பெரும் பாவம் யார்? பொடுபோக்காக தொழக்கூடியவர்கள், விட்டு விட்டு தொழக்கூடியவர்கள். நாம் எவ்வளவு இந்த வசனங்களை கேட்கிறோம். அன்றாட நாமளே இந்த அத்தியாயங்களை அல் குர்ஆனிலே ஓதுகிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு தாக்கம் வருவதில்லை. நாம் செய்த தவறுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கேட்க வேண்டும் என்ற அந்த ஒரு பயம், அந்த அச்சம் நம்முடைய உள்ளங்களிலே ஏற்படுவதில்லை. எத்தனை தடவை சூரத்துல் ஹுமஸா, வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா அத்தியாயத்தை ஓதிருப்போம். அந்த அத்தியாயத்துடைய முதல் வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? வைலுன் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, புறம் பேசக்கூடிய, கோல் சொல்லி திரியக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். புறம் பேசக்கூடிய, கோல் சொல்லி திரியக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாமே புறம் பேசுகிறோம், அடுத்தவர்களை பற்றி கோல் சொல்கிறோம். தொழுகையில் வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா அத்தியாயத்தை நாம் ஓதுகிறோம். ஆனால் உள்ளத்திலே எந்த ஒரு பயம் வருவதும் இல்லை, உள்ளத்திலே எந்த ஒரு அச்சம் வருவதும் இல்லை. நான் எத்தனை மனிதர்களை பற்றி புறம் பேசியிருக்கிறேன், எத்தனை மனிதர்களை பற்றி கோல் சொல்லிருக்கிறேன். நான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யாமல் மரணித்தால் அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, வைல் என்று சொல்கிறானே, கேடு என்று சொல்கிறானே, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காமல் அல்லாஹ்வுடைய கேடு கிடைத்து விட்டால் நான் எங்கே செல்ல வேண்டும் என்ற அச்சம், ஒரு பயம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிறதா? அன்புக்குரியவர்களே, எனவே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் விரைவோம். நம்முடைய உள்ளங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை ஏங்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் ஆதரவு வைக்கக்கூடிய உள்ளங்களாக மாற வேண்டும். எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.